எக்ஸைஸ் 3.3ல 6th ப்ராப்ளம். அதாவது சப்ளை ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்கம்மா. சப்ளை ஃபங்க்ஷன் வந்து பி கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் த ப்ரொடியூசர் சர்ப்ளக்ஸ் வென் எக்ஸ் ஈக்குவல் டு 4, அவ்வளோதான். ஸோ சப்ளை ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம என்ன பண்ணோம், பிஎஸ் அப்படின்னு சொல்லுவோம். சப்ளை ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ எக்ஸ் 4 கொடுத்துருக்காங்களே, ஸோ அதான் எக்ஸ் நாட்டுன்னு எடுத்துக்கிட்டு அதை என்ன பண்ணணும், நம்ம அந்த பியில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஓகேங்களா, ப்ரைஸில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிடும், பி நாட் கிடைச்சிடும். ஸோ சப்ஸ்டிட் பண்ணுறாங்க பாருங்க, எக்ஸ் இருக்க இடத்துல 4 சப்ஸ்டிட் பண்ண 3 4 சார் 12, அதே மாதிரி இங்கே 4 16 5 சார் வந்து 80. ஸோ ஆன்சர் வந்து 92, பி நாட் வந்து 92. இப்போ ப்ரொடியூசர் சர்ப்ளக்ஸுக்கு என்ன ஃபார்முலா, பிஎஸ் ஈக்குவல் டு எக்ஸ் நாட் பி நாட் மைனஸ் இன்டகரல் 0 டு எக்ஸ் நாட் பிஎஸ் ஆஃப் எக்ஸ். அதான் அந்த சப்ளை ஃபங்க்ஷன் போடணும், வேற ஒன்றும் இல்லை, சப்ளை ஃபங்க்ஷன் இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ எக்ஸ் நாட் வந்து 4 இன்ட்டு 92 மைனஸ் இன்டகரல் 0 டு 4, ஏன்னா எக்ஸ் வந்து எக்ஸ் நாட் வந்து 4 தானே. ஸோ 0 டு 4 ஃபங்க்ஷன் சப்ளை ஃபங்க்ஷன் பாருங்க, 3x + 5x ஸ்கொயர். 3x இன்டகிரேட் பண்ண நம்ம வரும் 3 இன்ட்டு எக்ஸ் இன்டகிரேட் பண்ண எக்ஸ் ஸ்கொயர் பை 2 இல்லைங்களா. அதே மாதிரி ப்ளஸ் 5x ஸ்கொயர், 5 கான்ஸ்டன்ட் எக்ஸ் ஸ்கொயர் பண்ண வரும் எக்ஸ் கியூப் பை 3, ஒரு பவர் வந்து ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன், வேற ஒன்று. அவ்வளோதான், சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. இப்போ லிமிட் அப்பர் லிமிட் லோயர் லிமிட் அப்ளை பண்ண 0, அதனால வந்து பிரச்சனை இல்லை. நமக்கு அப்பர் லிமிட் மட்டும் 4 மட்டும் அப்ளை பண்ணுங்க. 4 அப்ளை பண்ண என்ன வரும் பாருங்க, இந்த இடத்துல எக்ஸ் இருக்க இடத்துல 4 அப்ளை பண்ணலாம். 4 ஸ்கொயர் 16 3 சார் 48. அதே மாதிரி இங்கே 4 அப்ளை பண்ணால் 64 இன்ட்டு 5, அதை அப்படியே போட்டிருக்காங்க ஓகேங்களா. அதுக்கடுத்து சிம்ப்ளை பண்ணுறாங்க பாருங்க. சிம்ப்ளை பண்ணால் ஆன்சர் என்ன வருது பாருங்க. அதாவது இதோட வேல்யூ சிம்ப்ளை பண்ணால் 24 வரும். 2க்கும் 48 கேன்சல் பண்ணால் 24, மைனஸ் இந்த மைனஸ் உள்ள கொண்டு போகும்போது -24 ஆகிடும். அதே மாதிரி இதோட வேல்யூ சிம்ப்ளை பண்ணிங்கன்னா -106.67 வருது. அவ்வளோதான். இது வந்து 368, 92 × 4 வந்து 368. அதுலேருந்து செப்பரேட் பண்ணால் உனக்கு ஆன்சர் வந்து 237.33 யூனிட்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் சர்ப்ளக்ஸான ஆன்சர் ஓகேங்களா. அடுத்த ப்ராப்ளம், அடுத்த 7th ப்ராப்ளம் பார்க்கலாம் பாருங்க. 7th ப்ராப்ளம். The demand function is commutative is P. ஸோ டிமாண்ட் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஃபைண்ட் த கன்சியூமர் சர்ப்ளக்ஸ், அதாவது டிமாண்ட் ஃபங்க்ஷன் கொடுத்தாங்கன்னா கன்சியூமர் சர்ப்ளக்ஸ் கேட்பாங்க. அதுக்கடுத்து இது சப்ளை ஃபங்க்ஷன் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் சர்ப்ளக்ஸ் கேட்பாங்க. ஸோ இங்கே வந்து டிமாண்ட் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ அதுதான் நம்ம பி. ஸோ அதே மாதிரி என்ன பண்ணால் இந்த ப்ரிவைலிங் மார்க்கெட் ப்ரைஸ் இஸ் 6. நல்லா புரிஞ்சுமா, மார்க்கெட் ப்ரைஸ் 6னா எக்ஸ் கிடையாது, பி நாட். ஆக்சுவலாக பி நாட் தான், ப்ரைஸ்னாலே பி நாட் சரிங்களா. அப்போ பி நாட்டை கொடுத்துட்டாங்க, அவங்க இன்டெரக்டாக கொடுத்துருக்காங்க. பி நாட்டுன்னு டேரெக்டாக கொடுக்காம மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னு கொடுத்தாங்க. மார்க்கெட் ப்ரைஸ் நம்ம வந்து பி நாட்டுன்னு எடுத்துக்கிறோம் ஓகேங்களா. இந்த பி நாட் எடுத்து என்ன பண்ண, இந்த கொஸ்டினில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. பி நாட்னா இந்த பி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு எக்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ எக்ஸ் நாட் தெரியல இல்லையா, எக்ஸ் நாட் கண்டுபிடிக்கணும். ஸோ பி நாட் பாருங்க, பி நாட் ஈக்குவல் டு 36/x0 + 4, அதான் எக்ஸ் எல்லாம் எக்ஸ் நாட்னு எடுத்துக்கிறோம் சரிங்களா. சப்ஸ்டிட் பண்ணுறோம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. இந்த 6க்கு கேன்சல் பண்ணால் 6 ஆகிடும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் x0 + 4 = 6 வரும். அப்போ x0 ஈக்குவல்னா வரும் 6 - 4 வந்து 2. அப்போ x0 வந்து 2 ஓகேங்களா. ரைட், இப்போ வந்து என்ன பண்ண போறோம், நம்ம கன்சியூமர் சர்ப்ளக்ஸ் ஃபார்முலா என்ன, இன்டெக்ரல் 0 டு x0 என்ன பண்ணுவோம் நம்ம PD ஆஃப் x, அதாவது டிமாண்ட் ஃபங்க்ஷன் இன்ட்டு dx மைனஸ் P0 x0. ஸோ P0 x0 நமக்கு தெரியும் 6, இது 2, அப்போ 6 2 சார் 12 ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஃபங்க்ஷன் வந்து 36/x + 4. அந்த 36 கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துரும். 1/x + 4 இன்டகிரேட் பண்ண நம்பரும் ஆக்சுவலாக 1/x ஃபார்மேட்ல இருக்குது. இது 1/x நினைச்சிங்க, 1/x அப்படின்னா log x. அப்போ என்ன பண்ணணும், நம்ம log of x + 4 லிமிட் வந்து 0 to 2, ஏன்னா x0 வந்து 2 தானே. அப்போ 0 to 2 ஓகேங்களா. முதல்ல அப்பர் லிமிட் அப்ளை பண்ண என்ன வரும், 2 + 4 என்ன log 6 மைனஸ் லோயர் லிமிட் அப்ளை பண்ண என்ன வரும் 0 அப்ளை பண்ணினா 0 + 4 வந்து log 4. அவ்வளோ log 6 மைனஸ் log 4. ஆக்சுவலாக log a மைனஸ் log b எப்படி எழுதலாம், log a/b. அப்போ log 6/4 அதை கேன்சல் பண்ணிங்கன்னா 3/2 வந்துடும். அப்போ 36 log 3/2 மைனஸ் 12 இஸ் ஆன்சர். அதுக்கடுத்து வேற ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமானா முடியாது, அவ்வளோதான், அப்படியே விட்டுறாங்க ஆன்சர். இந்த log 3/2 வேல்யூ தெரிஞ்சா சப்ஸ்டிட் பண்ணி போடலாம், பட் அது அவங்களுக்கு எதுவும் கொடுக்கல, கிவன்ல கொஸ்டின்ஸ்ல எதுவும் கொடுக்கல, அதனால அப்படியே விட்டுறாங்க. தேர்ஃபோர் கன்சியூமர் சர்ப்ளக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட் ப்ரைஸ் 6 இருக்கும்போது அதோட இத்தனை யூனிட்ஸ் அப்படின்னு கொடுத்துருங்க, கன்சியூமர் சர்ப்ளக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. அடுத்து பாருங்க 8th ப்ராப்ளம் பாருங்க. த டிமாண்ட் அண்ட் சப்ளை ஃபங்க்ஷன் அண்டர் பர்ஃபெக்ட் காம்படிஷன் ஆர் PDPS ரெண்டுமே கொடுத்துட்டாமா. டிமாண்ட் ஃபங்க்ஷனை கொடுத்துறான், சப்ளை ஃபங்க்ஷன் கொடுத்துறான். ஃபைண்ட் த ப்ரொடியூசர் சர்ப்ளக்ஸ் தான் கேட்குறான். நல்லா புரிஞ்சு, ப்ரொடியூசர் சர்ப்ளக்ஸ் தான் கேட்குறான். அப்போ நமக்கு சப்ளை ஃபங்க்ஷன் மட்டும் தெரிஞ்சா போதும். ஆனால் இங்கே என்னன்னா x0 P0 ரெண்டுமே தெரியல, அதை கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா அங்கே கொடுத்துறான் பாரு, டிமாண்ட் அண்ட் சப்ளை ஃபங்க்ஷன் ஆர் அண்டர் பர்ஃபெக்ட் காம்படிஷன் கொடுத்துறான் பாரு. பர்ஃபெக்ட் காம்படிஷனாலே ஈக்குலிபிரியம், அந்த ஈக்குலிபிரியம்னு ஒரு டாபிக் பார்த்தோம் இல்லையா, அதாவது பிடியும் பிஎஸும் ஈக்குவல்னு வச்சுக்கிட்டு நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிப்போம் இல்லையா. ஸோ அதை எங்க யூஸ் பண்ணுது பாருங்க,
பர்ஃபெக்ட் காம்படிஷன் மீன்ஸ் அப்படி அதான் அதோட மீனிங் என்னன்னா ஈக்குலிபிரியம் பிட்வீன் சப்ளை அண்ட் டிமாண்ட். சப்ளை அண்ட் டிமாண்ட் வந்து ஈக்குலிபிரியம் அப்படி ஈக்குவல்னு அர்த்தம். ஸோ அப்போ பிஎஸ் ஈக்குவல் டு பிடி. ஓகேங்களா? ஸோ பிடி வந்து 1600 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு அதே மாதிரி பிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2x ஸ்கொயர் ப்ளஸ் 400. அவ்வளோதாம்மா. ஸோ இந்த மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் 3x ஸ்கொயர் ஆகிடும். இந்த 400 லெஃப்ட் சைடு வந்து மைனஸ் ஆகிடும் 1200. அப்போ 3x ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த 3க்கும் 1200 கேன்சல் பண்ணால் 400. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 400. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 20. 400 ரூட் எடுத்தால் 20 ப்ளஸ் ஆர் மைனஸ் 20. அதில் நம்ம வந்து பாசிட்டிவ் தான் எடுத்துக்கோ, அது நமக்கு தெரியும். ஸோ அதை பாருங்க, the value x cannot be negative, so x equal to 20. அதுதான் x நாட். சரிங்களா? இதை எடுத்துன்னு போயிட்டு என்ன பண்ணுங்கன்னா பிடிலையோ இல்லை பிஎஸ்சிலையோ ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று சப்ஸ்டிட் பண்ணால் உனக்கு என்ன கிடைக்கும்? ப்ரைஸ் கிடைக்கும். பி நாட் கண்டுபிடிச்சலாம். சார் எதில் சார் சப்ஸ்டிட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதில் வேணாலும் சப்ஸ்டிட், ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல் நம்ம சொல்லியாச்சு. பிஎஸ் ஈக்குவல் டு பிடி. இந்த ஈக்குலிபிரியம் சம்மில் நீங்கள் அந்த எக்ஸ் நாட் தெரிஞ்சுச்சுன்னா அது ஏதாவது ஒன்றுல சப்ஸ்டிட் பண்ணால் பி நாட் கிடைக்கும். ஸோ அவங்க வந்து 1600 இன்ட்டு 1600 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸுக்கு பதிலாக 20 சப்ஸ்டிட் பண்ணுறாங்க. அப்போ 20 ஸ்கொயர் பண்ணால் 400, 1600 4 லெஸ் பண்ணால் 1200. இதான் பி நாட். ஸோ எக்ஸ் நாட்னு தெரிஞ்சிச்சு, பி நாட் தெரிஞ்சிச்சு. ஆக்சுவலாக அவங்க என்ன கேட்குறாங்க? ப்ரொடியூசர் சப்ளெக்ஸ் தான் கேட்குறாங்க. சரிங்களா? ரெண்டுமே கேட்டால் ரெண்டுமே போடலாம். சரி, நமக்கு தேவை என்ன தெரியுங்களா? எக்ஸ் நாட் பி நாட் மெயினாக தெரியணும். இது ரெண்டும் தெரிஞ்சுட்டு அதுக்கடுத்தது அவங்க வந்து சப்ளை ஃபங்க்ஷன் தெரியணும். ப்ரொடியூசர் சப்ளெக்ஸ்னா டிமாண்ட் ஃபங்க்ஷன் தெரியணும். எதுக்கு? கன்சியூமர் சப்ளெக்ஸுக்கு. ஸோ இங்கே வந்து ப்ரொடியூசர் சப்ளெக்ஸ் கேட்கறதுனால எக்ஸ் நாட் பி நாட் மைனஸ் இன்டகரல் 0 to x நாட் பிஎஸ் டிஎக்ஸ், அதாவது சப்ளை ஃபங்க்ஷன். ஸோ இதை ரெண்டு மல்டிப்ளை பண்ணுங்க. 20 இன்ட்டு 1200 மைனஸ் இன்டகரல் 0 to 20 லிமிட். இப்போ பாருங்க, சப்ளை ஃபங்க்ஷன் வந்து 2x ஸ்கொயர் ப்ளஸ் 400. அவ்வளோதான். இன்டகிரேட் பண்ணுமா 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பண்ணா வரும் x கியூப் பை 3. அதேமாதிரி 400 இன்டகிரேட் பண்ணால் 400x. அவ்வளோதான். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிடுறாங்க. ரெண்டுத்தையும் 1200 இன்ட்டு 20 மல்டிப்ளை பண்ணால் 24,000. இதில் முதல்ல அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுங்க. அப்புறம் லோயர் லிமிட் அப்ளை பண்ணால் 0. அதில் டவுட்டே இல்லை. ஏன்னா எங்கள் எக்ஸ் இருக்கிறதுல 0 போட்டால் 0 வேணும். லோயர் லிமிட் பிரச்சனை இல்லை. அப்பர் லிமிட் மட்டும் அப்ளை பண்ணி 24,000 லெஸ் பண்ணணும். ஓகேங்களா? பாருங்க, சப்ஸ்டிட் பண்ணி லெஸ் பண்ணியிருக்காங்க. பாருங்க, 24,000 மைனஸ் சப்ஸ்டிட் பண்ணியிருக்காங்க 16,000/3 ப்ளஸ் 8,000. அதுக்கடுத்து அது எல்சிஎம் எடுத்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறாங்க. ஸோ மல்டிப்ளை பண்ணி எல்சிஎம் எடுத்து போட்டிருக்காங்க. பாருங்க, ஃபைனலாக ஆன்சர் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32,000/3 யூனிட்ஸ். இதான் வந்து ப்ரொடியூசர் சர்ப்ளக்ஸ். ஓகேங்களா? அடுத்த 9th ப்ராப்ளம் பார்க்கலாம். 9th ப்ராப்ளம் பாருங்க, இதுவும் அதே தான். இப்போ நம்ம 8th ப்ராப்ளம் பார்த்தாலும் அதே டிட்டோ சேம். என்ன கொடுத்துறாங்க பாருங்க, பர்ஃபெக்ட் கம்படிஷன் கம்யூட்டேட்டிவ் டிமாண்ட் சப்ளை லாஸ் ஆர் எதுவுமே இல்லை. ரெண்டுமே பிஎஸ் பிடி ரெண்டுமே கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இங்கே கொஞ்சம் சரியா கிளியராக தெரியாது, கொஞ்சம் கரெக்டாக பார்த்துங்க. ஃபைண்ட் த கன்சியூமர் அண்ட் ப்ரொடியூசர் சர்ப்ளக்ஸ். ரெண்டுமே கேட்குறாமா, கன்சியூமரும் கேட்குறான், ப்ரொடியூசர் சர்ப்ளக்ஸ் ரெண்டுமே கேட்குறான். முதல்ல நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ் கண்டுபிடிக்கணும். எக்ஸை கண்டுபிடிச்சு அதை வச்சு பி நாட், எக்ஸ் நாட்டை கண்டுபிடிச்சு அதை வச்சு பி நாட் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கடுத்து ஆஷிஷனாக நம்ம பண்ண வேண்டியதான். ஃபர்ஸ்ட் பாருங்க, அவங்க என்ன கொடுத்துறாங்க, பர்ஃபெக்ட் கம்படிஷன் அப்படின்னா ரெண்டு ஈக்குவல் இல்லையா? பிடியும் பிஎஸும் ஈக்குவல். ஸோ பிடி என்ன பார்த்தீங்கன்னா 8/x + 1 - 2 ஈக்குவல் டு பிஎஸ் வந்து x + 3/2. ஓகேங்களா? ரைட். ஃபர்ஸ்ட் எல்சிஎம் எடுத்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடில் வந்து அந்த x + 1 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறாங்க. அப்போ 8 - 2 × x + 1 வரும் பை x + 1. சரிங்களா? இந்த 2 உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது -2x - 2. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே ரைட் சைடில் அப்படியே x + 3/2 அப்படியே தான் இருக்குது. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறாங்க. ஓகேங்களா? இப்போ இது சிம்பிளை பண்ணிடுறாங்க. 8 2 செப்பரேட் பண்ணால் 6 - 2x/x + 1 = x + 3/2. அவ்வளோதான். அதுக்கடுத்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறாங்க பாருமா. இந்த 2 வந்து இந்த பக்கம் கிராஸ் பண்ணுறாங்க. இந்த x + 1 கிராஸ் பண்ணினா x + 1 × x + 3 = 12 - 2x. இந்த 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 12 - 4x ஆகிடும். அவ்வளோதாம்மா. இப்போ இதுக்கடுத்து மல்டிப்ளை பண்ணுறாங்க. x² + 4x + 3 = 12 - 4x. எல்லாம் ஒரே சைடு கொண்டு வந்துருப்போம். அந்த -4x லெஃப்ட் சைடு கொண்டு வந்தால் +4x ஆகிடும். அப்போ 8x ஆகிடும். ஓகேங்களா? அதேமாதிரி இந்த 12 வந்து லெஃப்ட் சைடு கொண்டு வந்தால் -12 ஆகும். ஏற்கனவே +3 இருக்கிறதால -9. அப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணுறாங்கம்மா. -9 -9 என்ன பண்ணலாம், 1 9 is 9. நமக்கு ப்ளஸில் வரணும். அப்போ 1க்கு மைனஸ் கொடுத்தோன்னா ஆட் பண்ணால் 8 வரும் இல்லைங்களா? ஸோ ஆட் பண்ணால் 8 வருது பாருங்க. ஸோ அப்போ டேரெக்டாக ஆன்சர் எழுத வேண்டிய x - 1 x + 9 அப்படின்னு எழுத வேண்டியதான். அதில் x + 9 = 0னா அப்போ x = -9. அப்போ அது நாட் பாசிபிள். அப்போ x = 1 தான் நம்ம எடுத்துக்கணுங்க. அப்போ அதை தான் x0 எடுத்துக்கணும். சரி, x0 வந்து நம்ம 1ன்னு எடுத்துக்கிட்டா அதை எதுவுமே என்ன பண்ணுங்க, p0 கண்டுபிடிங்க. ஏதாவது ஒன்றுல சப்ளை ஃபங்க்ஷனில் டிமாண்ட் ஃபங்க்ஷனில் ஏதாவது ஒன்றுல சப்ஸ்டிட் பண்ணுங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, டிமாண்ட் ஃபங்க்ஷனில் சப்ஸ்டிட் பண்ணாங்க. 8/x + 1 x0 இருக்க இடத்துல 1 சப்ஸ்டிட் பண்ணுவோம். அப்போ 1 + 1 ஆகிடும் 2 - 2. இதை கேன்சல் பண்ணால் 4 4 - 2 2. அப்போ p0 வந்து 2ன்னு வருது. ஓகேங்களா? சரி, ஃபர்ஸ்ட் இப்போ ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்னது, கன்சியூமர் சர்ப்ளக்ஸ். என்ன ஃபார்முலா, CS = இன்டகரல் 0 to x0 என்ன பண்ணணும் நம்ம, PD of x, அதாவது டிமாண்ட் ஃபங்க்ஷன்
minus p naught x naught அவ்வளவுதான். p naught x naught into 1 into 2 இது 8 by x plus 1 minus 2. ஆக்சுவலா 8 வந்து வெளியே எடுத்துருங்க. 1 by x plus 1 பண்ணா நம்ம வரும் 1 by x இன்டகிரேட் பண்ணா log of modulus x. அப்ப log of x plus 1 minus 2 இன்டகிரேட் பண்ணா 2x. இது 1 into 2 minus 2 அது வெளியில இருக்கு, ப்ராப்ளம் இல்லை. லிமிட் வந்து 0 to 1, ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா x naught வந்து 1 தானே. ஸோ அவ்வளவுதான். இப்போ அப்பர் லிமிட்டை முதல்ல 2 1 அப்ளை பண்ணு. 1 அப்ளை பண்ண வரும் 1 plus 1 ஆயிடும் 2 log 2 ஆயிடும். 8 into log 2 மைனஸ் இந்த 8 அப்படியே உள்ள கொண்டு போயிடுங்க. அதே மாதிரி மறுபடியும் என்ன பண்ணலாம், 0 அப்ளை பண்ணீங்கன்னு வச்சுங்களேன். 0 அப்ளை பண்ண என்ன வரும், மைனஸ் 8 log 1 வரும். இதை முதல்ல அப்பர் லிமிட் இதுக்கு அப்ளை ஒவ்வொன்றுக்கு போடுறாங்க. முதல்ல இந்த டேர்முக்கு அப்பர் லிமிட் அப்ளை பண்ணிடுறாங்க, லோயர் லிமிட் அப்ளை பண்ண. அடுத்து இந்த டேர்முக்கு பாருங்க, அப்பர் லிமிட் அப்ளை பண்ணும்போது மைனஸ் 2x வரும். 2x இருக்கிறதுல 1 x இருக்கிறதுல 1 போட்டால் மைனஸ் 2 வரும். லோயர் லிமிட் 0 ஆயிடும், அதனால அதை விட்டுடலாம். அடுத்து இந்த மைனஸ் 2, சரிங்களா. அதாவது இதில் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. ஃபர்ஸ்ட் 1 எடுத்துக்கிட்டு, அதாவது 1 எடுத்து இந்த டேர்ம்ல மட்டும் அப்பர் லிமிட்டும் அதே டேர்முக்கு லோயர் லிமிட்டும் அப்ளை பண்ணிடுறாங்க, அதனால மைனஸ் வந்துக்குதா. அடுத்தது மறுபடியும் அந்த மைனஸ் 2x இருக்குல்ல, அதுக்கு தனியாக அப்பர் லிமிட் போறாங்க, லோயர் லிமிட் போறாங்க. அப்புறம் வெளியில ஒரு மைனஸ் 2 இருக்கு, அவ்வளோதான். இது சிம்ப்ளை பண்றாங்க. எது எப்படி சிம்ப்ளை பண்றாங்க, இந்த log 1 வேல்யூ 0மா, log 1 வேல்யூ 0. அப்போ இது ஃபுல்லாக 0 ஆயிடுது. அப்போ இந்த -2 -2 ஆயிடும், -4 ஆயிடும், அவ்வளோதான். அப்படியே விட்டுறாங்க. இதான் வந்து கன்சியூமர் சர்ப்ளெக்ஸ். அடுத்து ப்ரொடியூசர் சர்ப்ளெக்ஸ் பாருங்க. என்னது, x0 p0 மைனஸ் இன்டகரல் 0 to x0 ps dx. ஓகேங்களா, சப்ளை ஃபங்க்ஷன். அப்போ இந்த x0 p0 வந்து 2 வரும், -0 to 1 x plus 3/2 dx. அந்த 2 வெளியே எடுத்துருங்க. x பண்ணா x2/2 plus 3 பண்ணா 3x, அவ்வளோதான். முதல்ல அப்பர் லிமிட் லோயர் லிமிட் வந்து அப்படியே அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ அப்பர் லிமிட் லோயர் லிமிட் அப்ளை பண்ணி சிம்ப்ளை பண்ணினா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ சிம்ப்ளை பண்ணுறாங்க போது சிம்ப்ளை பண்ணினா உங்களுக்கு ஆன்சர் வந்து 1/4. ஸோ அதுதான் வந்து இந்த ப்ரொடியூசர் சர்ப்ளெக்ஸ். கடைசி ஆன்சர் தான். இந்த கன்சியூமர் சர்ப்ளெக்ஸ் இஸ் 8 log 2 minus 4 units. அது ப்ரொடியூசர் சர்ப்ளெக்ஸ் வந்து 1/4 units இஸ் ஆன்சர். அடுத்து 10th ப்ராப்ளம் பாருங்க. 10th ப்ராப்ளம் அதே தான் பாருங்க. the demand equation for product is x equal to root of 100 minus p and supply equation, அதாவது டிமாண்டும் கொடுத்துட்டாங்க, சப்ளையும் கொடுத்துட்டாங்க. டிட்டர்மைன் த கன்சியூமர் சர்ப்ளெக்ஸ் அண்ட் ப்ரொடியூசர் சர்ப்ளெக்ஸ் அண்டர் மார்க்கெட் ஈக்குலிபிரியம். ஓகேங்களா, மறுபடியும் என்ன சொல்றாங்க, மார்க்கெட் ஈக்குலிபிரியம் அப்படின்னு கொடுத்துறாங்க. ஈக்குலிபிரியம் என்ன பண்ணணும், நம்ம ஈக்குவேட் பண்ணி அந்த x நாட் கண்டுபிடிச்சு அப்புறம் அதை வச்சு p நாட் கண்டுபிடிச்சு போடணும். ஆனா இப்போ இங்க ஈக்குவேட் பண்றது எப்படி ஈக்குவேட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க ஆக்சுவலா டிமாண்ட் ஃபங்க்ஷனா p ஈக்குவல்ட்டுன்னு இருக்கணும், சரிங்களா. அந்த ஈக்குவேஷனை p ஈக்குவல்ட்டுன்னு இருக்கும். ஆனா இங்க x ஈக்குவல்ட்டுன்னு இருக்கு. அதே மாதிரி இதுலயும் பாருங்க x ஈக்குவல்ட்டுன்னு இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், p ஈக்குவல்ட்டு நீ மாத்தணும். அதை முதல்ல செஞ்சுட்டு தான் அப்புறம் ஈக்குவேட் பண்ணி போகணும். ஃபர்ஸ்ட் இதை எடுத்துக்கோ, x ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 100 மைனஸ் p இருக்கு. அதை முதல்ல ஸ்கொயர் பண்ணுங்க. ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ண என்ன ஆகும், ஸ்கொயர் பண்ண ஆகும் x ஸ்கொயர். இந்த பக்கம் ரூட் கேன்சல் ஆயிடும். இப்போ நமக்கு ஆக்சுவலா p தான் வேணும். அப்போ மைனஸ் p லெஃப்ட் சைடு கொண்டு வந்துருங்க. அப்போ அது பிளஸ் p ஆயிடும். x ஸ்கொயர் அந்த சைடு கூட அதான் pdன்னு எடுத்துக்கிறது, அவ்வளவுதான். இதான் டிமாண்ட் ஃபங்க்ஷன் 100 minus x ஸ்கொயர். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது சப்ளை ஃபங்க்ஷன் எடுத்துங்க. x ஈக்குவல் டு என்ன இருக்கு, p/2 minus 10ன்னு இருக்கா. இது என்ன பண்ணுங்க, இந்த -10 இந்த சைடு கொண்டு வந்துருங்க, +10 ஆயிடும். கரெக்டுங்களா. அப்போ என்ன ஆயிடும்னா x plus 10 ஈக்குவல் டு p/2ன்னு இருக்கும். ஆக்சுவலாக இந்த 2 அப்படியே கிராஸ் பண்ணினா இது வரைக்கும் பாருங்க, 2 into x plus 10 ஈக்குவல் டு p, அதான் ps, அதான் வந்து சப்ளை ஃபங்க்ஷன். ஓகேங்களா. இப்போ pdps கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கு அடுத்து தான் என்ன கொடுத்துறாங்கன்னா அண்டர் ஈக்குலிபிரியம் கொடுத்துறாங்க. ஸோ அண்டர் ஈக்குலிபிரியம் போது நம்ம என்ன பண்ணோம், ஈக்குவேட் பண்றோம், சரிங்களா. ஈக்குவேட் பண்ண நம்பர் pdயும் psயும் ஈக்குவேட் பண்றோம். இது pd இது ps ஈக்குவேட் பண்றோம், சரிங்களா. ஈக்குவேட் பண்ணும்போது இந்த 2 உள்ள மல்டிப்ளை 2x இது 20, அவ்வளோதான். எல்லாம் ஒரே சைடு கொண்டு வந்துருமா. இந்த -x ஸ்கொயர் ஆயிடும், பிளஸ் x ஸ்கொயர் ஆயிடும். 100 இந்த பக்கம் வந்து -100 ஆயிடும். ஏற்கனவே அங்கே ஒரு 20 இருக்கு, அப்போ -80. அப்போ x ஸ்கொயர் பிளஸ் 2x -80, அவ்வளோதான். அதை ஃபேக்டரைஸ் பண்ணுமா, 80 ஃபேக்டரைஸ் பண்ணா வரும் -80. என்ன பண்ணலாம் நம்ம, 10 into 8 ஆட் பண்ணா நமக்கு +2 வரணும். அப்போ 8க்கு மைனஸ் கொடுங்க, அப்போ தான் ஆட் பண்ண 2 வரும். ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணலாம், x plus 10 x minus 8 equal to 0. அப்போ x equal to என்ன வரும், x plus 10 equal to 0. அப்போ x equal to -10. அதே மாதிரி x minus 8 equal to 0. அப்போ x equal to +8. இதில் பாசிட்டிவ் தான் நம்ம எடுத்துக்கோங்க இல்லையா. அப்போ x equal to 8 தான் நம்ம எடுத்துக்கோம். இதுதான் வந்து என்ன, x நாட். ஓகேங்களா. இதை எடுத்து என்ன பண்ணுங்க, pdps ஏதாவது ஒன்றத்துல சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல்ன்றதால எதில் வேணாலும் சப்ஸ்டிட் பண்ணுங்க. இவங்க என்ன பண்றாங்க, சப்ஸ்டிட் பண்றாங்க. அந்த pdல சப்ஸ்டிட் பண்ணா 100 minus x ஸ்கொயர், x இருக்க இடத்துல 108 சப்ஸ்டிட் பண்ணா 64, 100ல 64 36. அப்போ p நாட் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ எக்ஸ் நாட் வந்து 8, பி நாட் வந்து 36, சரிங்களா. ரைட். இப்போ என்ன பண்ண போனோம், கன்சியூமர் சர்ப்ளெக்ஸ். ஸோ கன்சியூமர் சர்ப்ளெக்ஸ் என்ன பண்ணும், இன்டகரல் 0 to x நாட் டிமாண்ட் ஃபங்க்ஷன் மைனஸ் பி நாட் எக்ஸ் நாட். ஸோ டிமாண்ட் ஃபங்க்ஷன் வந்து 100 minus x ஸ்கொயர் into dx மைனஸ் பி நாட் எக்ஸ் நாட், அவ்வளோதான். இந்த பி நாட் எக்ஸ் நாட் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 8 into 36 வந்து 288 வருது. இது வந்து இன்டகிரேட் பண்ண 100 இன்டகிரேட் பண்ண 100x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்டகிரேட் பண்ண x3/3 x power n ஃபார்முலா x power n plus 1 by n plus 1. முதல்ல அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுமா, 100 into 8 வந்து பார்த்தீங்கன்னா 800 மைனஸ் இங்கே அப்படியே அதே மாதிரி 8 கியூப் பண்ணுங்க, என்ன வரும் 512/3
லோயர் லிமிட் வந்து 0, அதனால அதை விட்டுலாம். இந்த வெளியில இருக்கிற -288 அவ்வளோதாம்மா. இதை சிம்ப்ளை பண்ணுங்கம்மா. 3 வந்து எல்சிஎம் கிராஸ் பண்ணி சிம்ப்ளை பண்ணினா உங்க ஆன்சர் வந்து 1024/3 வரும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா கன்சியூமர் சர்ப்ளக்ஸ் இஸ் ஆன்சர். அடுத்தது ப்ரொடியூசர் சர்ப்ளக்ஸ் பாருங்க. அதுக்கு என்ன ஃபார்முலா? x0 p0 -0 to x0 ps dx, அதாவது சப்ளை ஃபங்க்ஷன் அதான் ஆன்சர். இப்போ என்ன பண்ண x0 p0 வந்து 288 மைனஸ் என்ன பண்றோம் 2 இன்ட்டு சப்ளை ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்னது 2 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 10. அப்போ 2 வெளியே எடுத்துருங்க. எக்ஸ் பிளஸ் 10 இன்டெகிரேட் பண்ணுமா. எக்ஸ் இன்டெகிரேட் பண்ண நம்ம வரும் x2/2 + 10 இன்டெகிரேட் பண்ண 10x. லிமிட் வந்து 0 to 8 அப்ளை பண்ணுங்க. முதல்ல 8 அப்ளை பண்ணுங்க. 8 இங்க x2 8 ஸ்கொயர் பண்ண 64/2 ப்ளஸ் இங்க 8 அப்ளை பண்ணீங்கன்னா 10 இன்ட்டு 8 வந்து 80. லோயர் லிமிட் 0, அதனால விட்டுடலாம். இப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணா வரும் நமக்கு 32 வரும். 32 + 8 வந்து 112. 112 இன்ட்டு 2 வந்து என்ன வரும் 224 வரும். அப்போ 288ல இருந்து 224 வந்து என்ன பண்ணணுமா லெஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன ஒரு ஆன்சர் 64 வந்து ஒரு ஆன்சர். அப்போ கன்சியூமர் அதாவது ப்ரொடியூசர் சப்ளக்ஸ் வந்து நமக்கு 64 வருது ஆன்சர். ஓகேங்களா, 64 யூனிட்ஸ். அடுத்து லாஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. ஃபைண்ட் த கன்சியூமர் சப்ளக்ஸ் அண்ட் ப்ரொடியூசர் சப்ளக்ஸ். இங்கேயும் அதே தான், ரெண்டுமே கேட்குறாங்க. சரிங்களா, டிமாண்ட் ஃபங்க்ஷனும் கொடுத்துட்டாங்க, சப்ளை ஃபங்க்ஷனும் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, ரெண்டுமே கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன பண்ணோம் ஃபர்ஸ்ட் இந்த பிடிஎம் பிஎஸ் த மார்க்கெட் ஈக்குலிபிரியம். ஸோ அதனால வந்து என்ன பண்ணா ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்றான். பிடி ஈக்குவல் டு பிஎஸ் ஈக்குவேட் பண்ண என்ன வருது பாருங்க. எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வருது பாருங்க. ஈக்குவேட் பண்றாங்க 25 - 3x. இந்த -3x ரைட் சைடு கொண்டு வந்தா +3x ஆயிடும். அப்போ 5x ஆயிடும். இந்த 5 இந்த சைடு மைனஸ் ஆயிடும். அப்போ 5x ஈக்குவல் டு 20 வரும். அப்போ x ஈக்குவல் டு 4. அப்போ x 4னா அது எதுவுமே பிஎஸ்ல பிடிலே சப்ஸ்டிட் பண்ணுங்க. சப்ஸ்டிட் பண்ணா உங்களுக்கு p0 வந்து 13 வருது. ஓகேங்களா, அதுக்கடுத்து என்ன பண்றாங்க கன்சியூமர் சர்ப்ளக்ஸ் ஆஸ் யூஷுவல் என்ன ஃபார்முலா இன்டெகிரல் 0 to x0. முதல்ல என்ன பண்ணாங்க டிமாண்ட் ஃபங்க்ஷன் இன்டு dx மைனஸ் p0 x0 அவ்வளோதான். ஸோ 25 - 3x இன்டெகிரேட் பண்ணா 25 இன்டெகிரேட் பண்ணா 25x மைனஸ் 3x இன்டெகிரேட் பண்ணா வரும் 3x²/2 அவ்வளோதான். எல்லாமே அப்படியே ஆஸ் யூஷுவல் சிம்பிள் ஆஸ் யூஷுவல் நம்ம போகிற அதே மெத்தட் தான். முதல்ல வந்து அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுறாங்க 25 × 4 வந்து 100 மைனஸ் அப்புறம் இங்கே 4 அப்ளை பண்ணுறாங்க 16 3s are 48/2 ஆக்சுவலாக 24 வரும். 48/2 24 வரும். 100 - 24 ஆக்சுவலாக 64 வரும். மைனஸ் லோயர் லிமிட் அப்ளை பண்ணால் 0 அதை விட்டுடுங்க. அப்போ இந்த -52 மட்டும் போடணும் இல்லைங்களா. அதானே வரும் 100 - 24 சாரி 100 - 24 வந்து என்ன வரும் சாரி 76. ஓகேங்களா, அப்போ 52 இது பண்ணால் நமக்கு 24 ஆன்சர் கரெக்ட். ஸோ 100 - இது 24 லெஸ் பண்ணினா 76. ஓகேங்களா, அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 76ல் 52 லெஸ் பண்ணால் 24. அப்போ கன்சியூமர் சர்ப்ளக்ஸ் வந்து 24. அடுத்தது பாருங்க ப்ரொடியூசர் சர்ப்ளக்ஸ். இது என்ன பண்ணுவோம் p0 x0 மைனஸ் இன்டெகிரல் 0 to x0 சப்ளை ஃபங்க்ஷன் 2x + 5. 2x + 5 என்ன வருமா 2x பண்ண என்ன வரும் x²/2 ப்ளஸ் 5 பண்ணா 5x. இது ரெண்டு கேன்சல் பண்ணிடலாம். அப்போ x² 5x x² + 5x. அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுமா 52 மைனஸ் அப்பர் லிமிட் அப்ளை பண்ணா 16 + 20 லோயர் லிமிட் அப்ளை பண்ணா 0 ஆக்சுவலாக 36 வரும். 52ல 36 லெஸ் பண்ணீங்கன்னா நமக்கு 16. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் சர்ப்ளக்ஸ் வந்து 16 யூனிட்ஸ் ஆன்சர்.